எல்லா மேஷராசிக்காரர்களுடைய மனசுல இருக்கிற ஒரே பயம் என்ன அப்படின்னா, 7.5 சனி தொடங்கி விட்டது. அதுவும் அது விரைய சனி. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் இதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்த போதே நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். இப்போ இந்த 7.5 சனி நம்மை தாக்குமா, நம்மை புரட்டி போடுமா, நமக்கு பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்குமா? சுத்தமாக 0 பாயிண்ட்ல தானே பிரதர் இருக்கு, இதுக்கும் மேலே 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லா மேஷராசிக்காரர்களும் மனதளவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு ஒரே வில்லன், ஒரே மைனஸு, ஒரே நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு எடுத்தோம்னா அந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டான் தான். அந்த சாட்டான் செயல் இழந்து விடும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு கொடுக்க வேணாம்பா. ஆனால் நமக்கு மைனஸ் பாயிண்ட் கொடுக்காது. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மைனஸ் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரே நெகட்டிவ் பாயிண்ட்டு அந்த 7.5ன்னு சொல்லக்கூடிய 7.5 சனி. அந்த சாட்டானும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நீர்த்து போய் விடுகிறார். அப்போ மனதளவில் எனக்கு 7.5 சனி தொடங்கிருச்சு, அதனால தான் எனக்கு பிரச்சனை, அதனால தான் லாஸு, அதனால தான் நான் முயற்சி செய்யாமல் இருக்கிறேன், அதனால்தான் எனக்கு ஐஸ்வர்யம் வரவில்லை, தொழில் நடக்கவில்லை, வெளிநாட்டு பயணம் வரவில்லை எல்லாம் வருத்தப்படாமல் மேஷராசிக்காரர்கள் முழுவதுமாக முயற்சி செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்கக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு. இந்த பராபவ வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உத்தராயணம் புண்ணிய காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இதில் என்னன்னா, இந்த வருடம் பிறந்து 2 மாதத்துக்குள் கோச்சாரத்தில் குரு என்ற கிரகம் வந்து உச்சமடைய போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஹம்ச யோகம். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு என்ற கிரகம் கோச்சாரத்தில் உச்சமடையும். இந்த வருடத்தில் வருடாந்திர கிரகங்கள்ல பார்த்தோம்னா சனி பகவான் அதே மீன ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கேது என்கிற கிரகம் இப்பொழுது இருக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்தில் இருந்து வருடத்தின் கடைசியில் குருவுடன் சேரப்போகிறார். இதற்கு கேட யோகம் அப்படிங்கிறது பெயர். இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வருட கடைசியில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்போ இந்த வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் குருவுடன் சேர்க்கை, ராகு பகவானுக்கு குருவின் பார்வை, சாட்டர்னுக்கும் குருவின் பார்வை. அனைத்து வருட கிரகங்களையும் குரு என்ற கிரகம் தனது கட்டுக்குள் வைக்கிறார். குரு உச்சமடைகிறார். அப்போ இந்த பலன்களை எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்துக்கு உண்டான பாடலின் விளக்கமே சுபம், அனுகூலம், ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு இப்பொழுது கோச்சாரத்தில் ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதனை பற்றிய விளக்கம் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். முதலில் உங்களுடைய ராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன சொல்ல போகிறது என்பதை விவரமாக காண்போம். எல்லா மேஷராசிக்காரர்களுடைய மனசுல இருக்கிற ஒரே பயம் என்ன அப்படின்னா, 7.5 சனி தொடங்கி விட்டது. அதுவும் அது விரைய சனி. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் இதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்த போதே நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். இப்போ இந்த 7.5 சனி நம்மை தாக்குமா, நம்மை புரட்டி போடுமா, நமக்கு பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்குமா
சுத்தமாக 0 பாயிண்டில் தானே பிரதர் இருக்குது, இதுக்கும் மேலே 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லா மேஷராசிக்காரர்களும் மனதளவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் என்னென்னா, வருடாந்திர கிரகங்கள் இப்போது மேஷத்துக்கு சப்போர்ட் பண்ணுவது மட்டுமல்லாமல் இந்த பராபவ வருடத்தில் மாதாந்திர கிரகங்களுமே மேஷராசிக்கு சப்போர்ட் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. சித்திரை மாதத்தின் தொடக்கத்திலேயே மேஷ ராசியாக இருந்தாலும் மேஷ லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு பஞ்சமாதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில் உச்ச பலம். அதே மாதிரி இந்த மாதம் பிறந்து சில நாட்கள்லேயே, அதாவது இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள் செவ்வாய் என்கிற உங்கள் ராசியாதிபதி ராசியில் ஆட்சி. அப்போ ராசியில் பார்த்தோம்னா 2 கமாண்டோ உங்களுக்காக தயாராக காத்து கொண்டிருக்கிறார். இந்த சித்திரை மாதம் தொடங்கி ஒரு 2 மாதத்துக்குள் குரு என்ற கிரகம் உச்சமடைந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டானை பார்க்கிறார். அப்போ சாட்டான் நீர்த்து போய்விடும். சாட்டான் அப்படிங்கிற ஒரு கிரகம் லிக்விடேட் ஆகிவிடும், பலம் இழந்து விடும், செயல் இழந்து விடும். இப்போ நமக்கு ஒரே வில்லன், ஒரே மைனஸு, ஒரே நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு எடுத்தோம்னா அந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டான் தான். அந்த சாட்டான் செயல் இழந்து விடும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு கொடுக்க வேணாம்பா. ஆனால் நமக்கு மைனஸ் பாயிண்ட் கொடுக்காது. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மைனஸ் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக வருகிறது. குறிப்பாக லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு தாறுமாறான லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்போ அவர் ராகு தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் பின்னாடி செவ்வாயோடைய நட்சத்திரத்துக்குள்ளே இறங்கிட்டு தான் அவர் மகரமனைக்குள் வருவார். 11ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 2மே உபஜயஸ்தானங்கள் நிகரற்ற லாபத்தை நமக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்போ லாபம் வருது அப்படின்னா மேஷராசிக்காரர்கள் ஈடுபடக்கூடிய தொழிலில் அவர்களுக்கு அபிவிருத்தி. அப்போ அந்த தொழில் நடக்கும், வருமானம் வரும், ஆர்டர்ஸ் வரும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானத்தில் நிகரற்ற சுபபலன்களை ராகு நமக்கு கொடுப்பார். 10ல் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறது தான் ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. இது அனுபவத்திற்கும் ஒத்து வருகிறது. இதே ராகு பகவானை குரு பகவான் பார்க்க போகிறார். அவர் 4ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. ஏன்னா ஒரு திரிகோணத்துக்கு அதிபதி. 4ஆம் வீடுங்கிறது சுபம், சுபஸ்தானம், சுகஸ்தானம். அங்கே ஒரு சுபகிரகம் உச்சம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹம்ச யோகம். அப்போது நம்ம புதுசாக வீடு கட்டுறதாக இருக்கலாம், அல்ல கட்டின வீடு பாதியில் நிற்கிறதாக இருக்கலாம். அதற்கு ஒரு பொலிவு, வீட்டில் சுபகாரியங்கள், ஐஸ்வர்யம், அனுகூலம் எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பதற்கும் வாரி கொடுப்பதற்கும் குரு பகவான் தயாராக இருக்கிறார். திரும்பவும் சுகஸ்தானத்தில் குரு உச்சமடைவதற்கு இன்னும் 12 வருடங்கள் தேவைப்படும். குரு பகவான் முதல்ல பார்த்தோம்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூசம், அது உங்களுக்கு பாக்யாதிபதியோடைய நட்சத்திரம். அப்போ நீங்கள் எதையெல்லாம் பாக்கியம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மேலும் மேலும் பாக்கியங்களை தூக்கி கொடுப்பதற்கும் அள்ளி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது. பிறகு குரு பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டமே குரு புஷ்ய யோகம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. அப்போது உங்களுக்கு சாட்டான்கிறவர் 10, 11 அதிபதி. இதில் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் சாட்டானையும் குரு பார்ப்பதனால் தொழில், அந்த தொழிலில் நிறைய ஸ்கில்டு லேபர், புது டெக்னாலஜி, புது மிஷினரி, நிறைய எக்ஸ்பர்ட் லேபர், நிறைய நோவல் டெக்னாலஜி, தொழில்நுட்பம், இதன் மூலம் உங்களுக்கு ஐஸ்வர்யம். பிறகு குரு பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன்ஸ், சகோதரம், நோய் எதிர்ப்பு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தீர்வு. இந்த வருடத்தின் கடைசியில் குரு பகவான் சிம்ம ராசிக்கு வந்தாலும்
9ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு வந்து ராசியை பார்ப்பது, பிறகு குரு பகவான் வக்கரம் அடைந்தாலும் உங்களுக்கு அனுகூலம். ஸோ இந்த வருடத்தில் ராகு உங்களுக்கு அனுகூலம், குரு உங்களுக்கு அனுகூலம். கேது என்ற கிரகம் 5ஆம் வீட்டை விட்டு 4ஆம் வீட்டில் வந்து அமரப்போகிறது. அங்கு குருவுடன் கேது சேரும் பொழுது நிறைய தனப்பிராப்தம், ஐஸ்வர்யத்தை வாரி கொடுப்பதற்கும் அள்ளி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது. குறிப்பாக வாகனங்கள் வாங்குவது, இடம் பூமி சேர்க்கை, அம்மாவிற்கு நல்லது, இந்த மாதிரியான விஷயங்கள் மளமளவென்று நடக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிறது இதனால் வரை உங்களுடைய குழந்தைகளை தெளிய வைத்தார். உங்கள் மைண்டில் ஒரு கிளாரிட்டி, ஒரு திங்கிங், ஆன்மீகம், டிவைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேலும் மேலும் கொடுத்தார். இப்போ இனிமே உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை ரொம்பவும் கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்வது தான் நிகரற்ற உண்மை. மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய் வந்து மேஷம், பிறகு ரிஷபம், பிறகு 3ஆம் வீடு பகை வீடாக இருந்தாலும் மிதுனத்தில் வந்தால் செவ்வாய் அப்படிங்கிறவர் நல்லது தான் செய்வார். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். பிறகு செவ்வாய் 4ஆம் வீட்டில் கடகமனையில் நீசமடைந்தாலும் அந்த வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் அப்படிங்கிறது நீசபங்க ராஜயோகத்தில் வருகிறது. பிறகு செவ்வாய் சிம்மத்துக்கு வந்து வக்கரம் அடைந்து இந்த புத்தாண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டின் இறுதியில் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கம் வரை செவ்வாய்ங்கிறவர் கடகமனைக்குத்தான் வராரு. இப்போ மாதாந்திர கிரகங்களுமே வரிசையாக உங்களுக்கு அனுகூலமாகத்தான் வருகிறது, வருடாந்திர கிரகங்களுமே அனுகூலமாகத்தான் வருகிறது. ஒரே நெகட்டிவ் பாயிண்ட்டு அந்த 7.5ன்னு சொல்லக்கூடிய 7.5 சனி. அந்த சாட்டர்னும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நீர்த்து போய் விடுகிறார். அப்போது மனதளவில் எனக்கு 7.5 சனி தொடங்கிருச்சு, அதனால தான் எனக்கு பிரச்சனை, அதனால தான் லாஸு, அதனால தான் நான் முயற்சி செய்யாமல் இருக்கிறேன், அதனால்தான் எனக்கு ஐஸ்வர்யம் வரவில்லை, தொழில் நடக்கவில்லை, வெளிநாட்டு பயணம் வரவில்லை, எல்லாம் வருத்தப்படாமல் மேஷராசிக்காரர்கள் முழுவதுமாக முயற்சி செய்யலாம். குறிப்பாக வீட்டில் சுபகாரியங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடன் அடைப்பது, தொழில் அபிவிருத்தி, தொழில் விஸ்தாரம், வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே மளவென்று கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிகரற்ற உண்மை. பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சாட்டனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநள்ளாருக்கு சனிக்கிழமைகளில் இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் பொழுது நீங்கள் ஒரு விசிட் பண்ணினால் இன்னும் நிறைய அபிவிருத்தி உங்களுக்கு ஏற்படும். உங்களால் முடிந்தால் இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், மாற்றுத்திறனாளிகள், இல்லைன்னா வயதில் மூத்த நபர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏதாவது உங்களால் முடிந்த உதவி நீங்கள் செய்வது, மேலும் இந்த இறைவனின் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் மாதம் கடகமனைக்கு வந்தாலும் ராகு பகவான் அதே கும்பராசியில் தான் டிசம்பர் மாதம் வரை இருக்கிறார். டிசம்பர் மாதத்தின் கடைசியில் தான் அவர் மகரத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ராகுங்கிறவருக்கு குருவின், அதாவது ஒரு சுபகிரகத்தின் பார்வை இழந்து விடுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா தனிச்சையாக செயல்படுவார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரமாட்டார், தலைவிரித்து ஆடுவார். அவர் தூக்கி கொடுத்தாலும் ஒரேடியாக தூக்கி கொடுப்பார், இல்லை தாக்கணும்னாலும் ஒரேடியாக தாக்குவார். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சேர்க்காமல் ஒரு தனிப்பதிவாக வெகு சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே we request you to remain subscribed. மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.